அட்வான்ஸ் டீம் போன வாரம் உங்கள் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. நாங்கள் உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கேட்டோம். நிறைய பேர் நிறையா அப்டேட் பண்ண சொன்னீங்க. அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங்லாம் கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம லாஜிக்கல் ரீசனிங்கில் கோடிங் அண்ட் டீகோடிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸில் 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. மேக்ஸ் பீரியட் நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அப்போது 2 ஃப்ரெண்ட்ஸில் ரவி சொல்கிறான், ரொம்ப போர் அடிக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறான். நம்ம அதுக்கு வந்துட்டு பின்னாடி இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புவோம், ஆனால் அவன் அதை கண்டுபிடிக்கிறானா பார்ப்போம் அப்படின்னு கேட்குறான். ஓகே, அதுக்கு இருந்துட்டு எப்படி நம்ம அந்த மெசேஜ் அனுப்புறது? கிளாஸ் இருக்குது, ஸ்டாஃப் இருக்காங்க, பின்னாடி பெஞ்சில் பசங்களாம் இருக்காங்களா, கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இருந்துட்டு இல்லை, நம்ம அந்த மெசேஜை சீக்ரெட் கோடாக மாற்றி அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அப்போது அவன் கேட்குறான், எப்படி கோடாக மாற்றுறது அப்படிங்கிறது. ஸோ அப்போது கோடிங் அப்படிங்கிறது ஒரு மெசேஜை சீக்ரெட் கோடாக மாற்றுறது, ஒரு பேட்டர்ன் ஆட் பண்ணி அப்படின்னு ரவி சொல்கிறான். அதுக்கு சொல்கிறான் ஆரியன், சூப்பராக இருக்கே, இதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறான். ஓகேவா? அதுதான் கோடிங் அப்படிங்கிறது. ஒரு மெசேஜை சீக்ரெட் கோடாக மாற்றுறது. எப்படின்னா ஒரு பேட்டர்னை ஆட் பண்ணி நம்ம சீக்ரெட் கோடாக மாற்றுறது. ஓகேவா? அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை டீகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பேட்டர்ன், அந்த மெசேஜில் என்ன பேட்டர்ன் இருக்கோ அதை டீகோட் பண்ணி அந்த உண்மையான மெசேஜை கண்டுபிடிப்பாங்க. அதுதான் டீகோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு பசிலை கிரியேட் பண்ணுறது கோடிங், அந்த பசிலுக்கு ஆன்சர் பண்ணுறது டீகோடிங். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு கோடிங்னா என்ன, டீகோடிங்னா என்னன்னு? அடுத்தது போவோமா? ஸோ இது எப்போ அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா வேர்ல்டு வார் 2ல். ஓகே, ஒரு கண்ட்ரி இருக்கும், அங்கே வந்து ஃபுல்லாகவே ரேடியோ டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கும். பேசுகிறது எல்லாமே ரேடியோவில் தான் பேசிப்பாங்க. அதை மற்ற நாட்டில் இருக்கவங்க ஒட்டு கேட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது எல்லாத்தையும் கோடடாக அனுப்புவாங்க. அதாவது அவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி என்ன மெசேஜ் போய் சேரணுமோ அதை வந்து சீக்ரெட் கோடாக மாற்றி அனுப்புவாங்க. அதை கோட் பண்ணுறதுக்கும் டீகோட் பண்ணுறதுக்கும் தனியாகவே ஒரு டீம் இருந்துச்சு வேர்ல்டு வாரில். கோடை டீகோடட் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக புரியும். இது வந்து கியூட்டில் கேட்ட கொஷின். ஓகேவா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? இஃப் அமேசான் இஸ் கோடட் ஆஸ் ஜெட் ஸ்லாம் தென் ஃப்ளிப்கார்ட் வில் பி கோடட் ஆஸ். அதாவது அமேசான் வந்து நம்ம அமேசான்ங்கிறத பார்த்தது தெரிஞ்சிச்சு. ஓகே, அமேசான் ஒரு பிராண்டு, ஓகே ஷாப்பிங் பண்ணலாம். ஆனால் அதையே ஜெட் ஸ்லாம்னு போட்டிருக்காங்க. ஸோ ஜெட் ஸ்லாம்ங்கிறத பார்த்தா நமக்கு தெரியுமா? தெரியாது. என்ன, அது எப்படி அமேசான் நம்மளால் ரெகக்னைஸே பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் நம்ம எழுதியாச்சு, ஜெட் ஸ்லாமே எழுதியாச்சு. அதாவது அந்த வேர்டுக்கு நேராக எழுதியாச்சு. ஓகேவா? இது வந்துட்டு நம்ம வார்த்தை ஒரு வார்த்தையாக தான் கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அமேசானில் ஃபஸ்ட் வேர்டு வந்து ஏ. ஓகேவா? அதை வந்து இங்கே ஜெட்டாக எழுதியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஏபிசிடியில் ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஏ, லாஸ்ட் வந்து இசட்டு. அப்போது ஒரு பொசிஷன் மைனஸ் பண்ணி ஜெட் அப்படின்னு எழுதியிருக்காங்க, முதல் லெட்ரு எழுதியிருக்காங்க. அப்போது எம்க்கு பார்த்தா என்னு எழுதியிருக்காங்க. எம்க்கு அப்புறம் தானே என் இருக்கும். அப்போது ஒரு பொசிஷன் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ப்ளஸ் பண்ணி என்னன்னு எழுதியிருக்காங்க. திரும்ப ஏக்கு ஜட்டுன்னு ஒரு பொசிஷன் மைனஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இங்கே ஜட்டுக்கு ஒரு பொசிஷன் ப்ளஸ் பண்ணி ஏன்னு எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டோமா? -1 +1 -1 +1 அப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா பார்க்கலாமா? அடுத்து ஓக்கு செக் பண்ணுவோம். ஓக்கு செக் பண்ணால் ஓக்கு முன்னாடி என்ன இருக்கும்? பி. அதுக்கடுத்து என் இருக்கும். பட் ஆனால் இங்கே எல் இருக்குது. அப்படின்னா என்ன சொல்கிறது? நம்மளோட பேட்டர்ன் படி பார்த்தா இங்கே -1 தானே வரணும். ஆனால் இங்கே எல் வந்துருக்கு. அப்போனா இப்போ நம்ம பார்த்தது கிடையாது. அப்போ என்ன பேட்டர்னாக இருக்கும்? நம்ம யோசித்த பேட்டர்னில் இது இல்லை. ஓகேவா? அப்போ என்னவா இருக்கும்? ஓகே, நம்ம இப்போ வந்து ஏபிசிடியும் இங்கே நம்ம வரிசலாக எழுதியிருக்கோம். எப்படி எழுதியிருக்கோன்னா எம்க்கு வரைக்கும் 13, ஃபஸ்ட்டு ஒரு 13 எழுதிட்டு அதுக்கடுத்த 13 எழுதியிருக்கோம். எப்படின்னா லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டும் மேட்ச் ஆகுற மாதிரி எழுதியிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ஒன்றும் லாஸ்ட் செகண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ நீங்கள் கோடிங் டீகோடிங் இருக்கும்போது இந்த ஆர்டரில் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு ஒரு 13, அதுக்கடுத்த 13, மொத்தம் 26 வேர்ட்ஸ் எழுதியாச்சு. மேட்ச் ஆகிற மாதிரி எழுதணும். லாஸ்ட் ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி எழுதணும். அதுக்கடுத்து பியும் ஒய் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஆர்டரில் எழுதிக்கணும். இது பண்ணி நம்ம பார்க்குமா? அப்போ ஏ இருக்குது, ஏக்கு நேராக ஜெட் இருக்குது, அதை எழுதியிருக்காங்க. அடுத்து எம் இருக்குது, எம்க்கு நேராக என் இருக்குது, அதையும் எழுதியிருக்காங்க. திரும்ப ஜட் இருக்குது, ஜட்க்கு மேலே என்ன இருக்குது? ஏ இருக்குது, அதை எழுதியிருக்காங்க. திரும்ப ஜட்க்கு நேராக ஏ எழுதியிருக்காங்க. அப்போ ஓ பார்ப்போமா? ஓக்கு நேராக மேலே எல் இருக்குது. ஸோ அதை தான் எழுதியிருக்காங்க. என்க்கு மேலே எம் இருக்குது, அதை எழுதியிருக்காங்க. ஓகேவா? அப்போது அவங்க எந்த ஆர்டரில் எழுதியிருக்காங்க? ஏபிசிடியை எழுதி அந்த ஏபிசிடிக்கு நேராக என்ன வேர்டு இருக்குது 13 பிரித்து அந்த வேர்டுக்கு நேராக மேலே என்ன இருக்கோ அதை தான் இங்கே கோடாக எழுதியிருக்காங்க. ஸோ இதில் பேட்டர்ன் பார்த்தா நமக்கு ஏபிசிடி ஆர்டர் எழுதி அதில் ஒரு மேட்ச் ஆகிற வேர்டை எழுதியிருக்காங்க. அப்போ இதில் பேட்டர்ன் பார்த்தோன்னா நம்ம யோசித்த பேட்டர்ன் இல்லை, -1 +1 கிடையாது. இந்த ஏபிசிடி ஆர்டர் ஆகி அந்த லாஸ்ட் 2 வேர்டு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஆர்டர் எழுதி இதோட பேட்டர்ன் அதுதான். அதை மேட்ச் பண்ணி அந்த வேர்டுக்கு நேராக என்ன லெட்டர் இருக்கோ அதை எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டுக்கு பார்ப்போமா?
எஃப்க்கு நேராக என்ன இருக்குது? யூ. எல்க்கு நேராக ஓ இருக்குது. ஸோ ஐக்கு நேராக ஆர். பிக்கு நேராக கே. அப்போ கேக்கு நேராகவும் பி தான். ஏக்கு நேராக ஜட்டு, ஆருக்கு நேராக ஐ, கடைசி டீக்கு நேராக ஜி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கோட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃப்ளிப்கார்ட்க்கு என்ன வரும்னு கோட் பண்ணியாச்சு. எந்த ஆர்டரில் இந்த கொஷினில் கொடுத்த பேட்டர்ன் என்னது? ஏபிசிடியை 13 பிரித்து ஏ அண்ட் இசட்டு மேட்ச் ஆகிற மாதிரி லைனில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோன்னா லெட்டர் கோடிங். அதாவது ஒரு வேர்டை பிரித்து ஏபிசிடி அந்த ஒரு வேர்டையும் பிரித்து அதுக்கு வந்துட்டு ஒரு பொசிஷன் ப்ளஸ் பண்ணியோ மைனஸ் பண்ணியோ இல்லை இன்டர்சேஞ்ச் பண்ணியோ இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம லெட்டர் கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியம்னா இந்த ஏபிசிடியை நம்ம சொன்னோம்ல, ஏன் ஜட் மேட்ச் ஆகிறாரு, பி ஒய் மேட்ச் ஆகிற மாதிரி 13 எழுதி நம்ம ஒரு வச்சுக்கிறோம். இதில் வச்சுக்கிட்டு நம்மளோட கொடுத்த வேர்ட் மேட்ச் ஆகுதா இல்லை வேறு என்ன பொசிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து நம்ம கோட் பண்ணுறது தான் லெட்டர் கோடிங். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷின் பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இஃப் பி குயிக் இஸ் கோடட் as ZC OSCAI then the code of the last letter of third word in the sentence. ஸோ பி குயிக் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதை வந்து கோட் பண்ணியிருக்காங்க என்னென்னா ZCOSGAI. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஐ லவ் மை கண்ட்ரி அப்படிங்கிறதுல தேர்டு வேர்டில் லாஸ்ட் லெட்டரோட கோடு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் லெட்டர்னால் நமக்கு தெரியும் ஒய்யோட கோடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போமா? ஸோ பிக்கு நேராக என்ன இருக்குது? ஒய் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த சம்மில் வர பேட்டர்ன் கிடையாது. பிக்கு நேராக இருக்கிற வேர்டு இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே ஜட் இருக்குது. அப்போ ஏபிலேருந்து நம்ம பார்க்கும்போது 2 பொசிஷன் மைனஸ் பண்ணால் தான் ஜட் வரும். ஓகேவா? ஸோ அப்போ -2 பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இ பார்ப்போமா? இ இருக்கு. ஆனால் ஈக்கு என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க? சி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் -2 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்த வேர்டு என்ன இருக்குது? கியூ இருக்குது. கியூக்கு என்ன வேர்ட் கோட் பண்ணியிருக்காங்க? ஓ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓன்னு பார்க்கும்போது இங்கேயும் -2 பண்ணியிருக்காங்க. கியூக்கு எஸ் இருக்குது. ஸோ -2. ஐக்கு ஜி -2. சிக்கு ஏ இங்கேயும் -2. கேக்கு ஐ கொடுத்துருக்காங்க. கே இருக்குது, இங்கே ஐ இருக்குது, இங்கேயும் -2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லெட்டருக்கும் 2 பொசிஷன் முன்னாடி இருக்கிற நம்பரை வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம கோட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி லெட்டர் கோடிங் எடுக்கும்போது நம்ம தான் அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். இந்த ஏபிசிடி எழுதிக்கிட்டு இதில் அந்த வேர்டு எங்கே இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்க வேர்ட்லேருந்து எந்த வேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் இருக்குமானா இதை தாண்டி இருக்குது. நம்ம போன கொஷினில் பார்த்தோம் ஏபிசிடி ஆர்டர் எழுதி ஆர்டர்லேருந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் 2 பொசிஷன் தள்ளி இருந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் கொஸ்டின் எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு இந்த வேர்டு எழுதி அந்த ஒரு லெட்டருக்கு கீழே கோட் பண்ண வேர்டை எழுதி நம்ம பார்க்கணும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதுபடி பார்த்தா ஒய் இருக்குது. ஒய்லேருந்து மைனஸ் பண்ணி 2 பொசிஷன்னா டபிள்யூ. ஸோ நம்மளோட ஆன்சர் டபிள்யூ. -2 ஒய்லேருந்து 2 பொசிஷன் மைனஸ் பண்ணால் நமக்கு டபிள்யூ கிடைக்கும். நம்மளோட ஆன்சர் டபிள்யூ. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பார்ப்போம். In a certain code language, thanks is written as Skanta. How is stupid written in the code language? அதாவது ஒரு கோட் லாங்குவேஜில் தேங்க்ஸ் வந்து ஸ்கந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஸ்டூபிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் எழுதுவோமா? டீக்கு பார்ப்போமா? டி வந்து இங்கே இருக்குது, எஸ் பக்கத்துலேயே இருக்குது. அப்போது மைனஸ் ஒரு பொசிஷன் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஹச்சுக்கு பார்ப்போம். ஹச்சுக்கு கே ஹச் இங்கே இருக்குது, கே இங்கே இருக்குது. இங்கே 3 பொசிஷன் ப்ளஸ் பண்ணி அங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஏக்கு பார்ப்போமா? ஏ இங்கே இருக்குது, என் வந்து இந்த எண்ணில் இருக்குது. ஸோ இங்கே வந்து +13 பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பேட்டர்னாகவே இல்லை. நமக்கு தெரியும் இது ஒரு பேட்டர்னில் இருக்குது. கோடட்னா ஒரு பேட்டர்னில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பேட்டர்ன் இருக்கானா இல்லை நம்ம அடுத்து என்டிக்கு செக் பண்ணிவிடுமா? என் இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது. எத்தனை பொசிஷன் தள்ளி இருக்குது? 6 பொசிஷன் தள்ளி இருக்குது. ஓகேவா?
ஸோ இதில் பார்த்தாவே தெரியும் நமக்கு பேட்டர்ன் இல்லை. ஸோ நம்ம இப்போ இந்த வேர்டை பார்ப்போமா? இந்த வேர்டை பார்க்கும்போது என்ன இங்கே இருக்குது, THANKS இருக்குது. ஓகேவா? இந்த லெட்ரு இதில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஆமாம், எஸ் இருக்குது, KN எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ அவங்க அந்த கோடட் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா, அந்த வேர்டையே இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒரு புது வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே எஸ் இருக்குது, இங்கே லாஸ்ட்டாக இருக்குது, இங்கே அதை ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கே இங்கே வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்குது, இங்கே செகண்டாக இருக்குது. ஏன்னா இங்கே தேர்ட் ஒன் லாஸ்ட்லேருந்து தேர்டாக இருக்குது, இங்கேயும் தேர்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பொசிஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் லெட்டர் மூணுமே ஒன்றா வந்துருச்சு. ஓகேவா? வரிசையில் அதே ஆர்டரில் வந்திருக்கு. நம்ம பார்த்தோன்னா முன்னாடி பார்த்த 2 சம்முக்கும் இதுக்கும் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகுது. அந்த ஏபிசிடி பேட்டர்ன் இல்லை, பொசிஷன் சேஞ்ச் ஆகில்லை. பட் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டையே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்டர் கோடிங் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம பார்த்த இது மட்டும்தான் இருக்கும்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ புது புது பேட்டர்னை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து கிளாஸில் இருக்கும்போது இல்லை ஹாஸ்டலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக ஒரு பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டூபிட்க்கு என்ன வரும்னு பார்ப்போமா? ஸோ நமக்கு தெரியும் லாஸ்ட்லேருந்து எழுதணுமா, அப்போது DIP நம்ம ரிவர்ஸில் எழுதியாச்சு. இது அப்படியே ஸ்டேட் எழுதிடுவோமா? STU நம்ம ஆன்சர் எழுதியாச்சு, பேட்டர்னே கண்டுபிடிச்சாச்சு, ஆன்சரே எழுதியாச்சு. ஸோ இது ஆப்ஷனில் இருக்கா? அவங்க டேரெக்டாக நல்லாவே அந்த ஃபஸ்ட்டு 3 லெட்டரை மேட்ச் ஆகுற மாதிரி DIன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பட் ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மேட்ச் ஆகலை. ஸோ நமக்கு ஆப்ஷனே இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? நன் ஆஃப் தீஸ் அபோவ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே வேர்ட்ஸாக இருந்துச்சு, இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போது இது எப்படி போகிறது அப்படின்னு பார்ப்போமா? ஓகேவா? இப்போ இதில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் பாரத் ஸ்டாண்ட் ஃபார் B8, A18, A20 அண்ட் இங்கிலாந்து ஸ்டாண்டர்ட் ஃபார் E14, G12, A14D தென் ஹவ் வில் பி கோடட் த ஸ்ரீலங்கா. ஸோ பாரத் அப்படிங்கிறத டைரெக்டாக நமக்கு வேர்டில் கோட் பண்ணல, இடையில நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கிலாண்டும் அப்படி தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஸ்ரீலங்காவுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், வேர்ட்ஸ் வரும்போது நம்ம ஈஸியாக பொசிஷன் வந்து ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி நம்பர் வரும்போது நம்ம எப்படி வருதுன்னு பார்ப்போமா? உங்களுக்கு எதாவது கெஸ் இருக்கா, நம்பர் வந்தால் எப்படி வருது, இந்த நம்பர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு? ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அதே மாதிரி அந்த ஏபிசிடியை நம்ம சொன்ன ஆர்டரில் எழுதிக்கணும். A and Z மேட்ச் ஆகிற மாதிரி ஆர்டர் எழுதிக்கிட்டு ஃபார்வேர்டில் நம்ம 1 2 3 போட போகிறோம். போட்டோன்னா நமக்கு என்ன ஒரு ஏக்கு 1 வரும், B 2 3 4 அப்படின்னு கண்டினியூ ஆகும். கடைசியாக Z வந்து 26 வரும். இது வந்து ஃபார்வேர்டு. ஓகேவா? ஃபார்வேர்டில் இந்த நம்பர் கொடுத்தாச்சு. இதே மாதிரி கொஷினில் உங்களுக்கு பேக்வேர்ட்லேயும் கொடுப்பாங்க. பேக்வேர்டில் எப்படி இருக்குன்னா, ஏக்கு வந்து 26 இருக்கும், ஜட்க்கு வந்து 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்துட்டு ஃபார்வேர்டில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏபிசிடி எழுதி போடலாம். பேக்வேர்ட்லையும் நீங்கள் எழுதி போட்டால் டைம் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா 27 அப்படிங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 27லேருந்து இப்போ வந்து ஜியோட வேல்யூ வந்து இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 7 இருக்கா? ஓகேவா? அப்போது பேக்வேர்டில் அதுக்கு என்னவா இருக்கும்? நம்ம இதுலேருந்து 7 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிரும் 20. ஸோ இங்கேருந்து நான் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்பர் போடலாமா? 26, 25, 24, 23, 23, 21, 20. ஸோ ஜியோட வேல்யூ 20. ஓகேவா? அப்போ 27ங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா எந்த வேர்டாக இருந்தாலும் கொஷினில் நீங்கள் ஈஸியாக பேக்வேர்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபார்வேர்ட்னா ஏலேருந்து போகணும், ஏலேருந்து Z வரைக்கும் 1 2 3 போடும். பேக்வேர்டில் ஏக்கு 26 இருக்கும், Zக்கு 1 இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம நம்பர் போடும். அது நம்ம 27லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு பேக்வேர்ட் நம்பர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா? ஆல்டர்னேட்டிவ் வேர்டை கோட் பண்ணி போட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்பர் இருக்குது, நம்ம இது எப்படி யோசிக்கலாம்? H இருக்குது, Hக்கு 8 கொடுத்துருக்காங்க, Rக்கு 18 கொடுத்துருக்காங்க, Tக்கு 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கொடுத்துருப்பாங்க? இதெல்லாமே ஈவன் நம்பராக இருக்கா? ஸோ ஈவன் நம்பரில் ஏதாவது வருமா? 8 இருந்தாலும் 8 × 2னா 16 வரும், அதுக்கப்புறம் ஆனால் 20 வராது. என்ன மாதிரி இருக்கும்? நம்ம சொன்ன மாதிரி ஃபார்வேர்டில் செக் பண்ணி பார்ப்போமா? H இருக்குது, Hக்கு நேரம் 8 இருக்குது. ஓகே, அப்போது அடுத்தது செக் பண்ணுவோமா? Rக்கு இருக்குது, Rக்கு நேரம் 18 இருக்குது. அப்போ Tக்கு 20. ஓகே, அப்போ அவங்க ஃபார்வேர்ட் மெத்தடில் இந்த இது கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கிலாண்டுக்கும் செக் பண்ணிவிடுவோமா? N இருக்குது, Nக்கு நேரம் என்ன இருக்குது? 14 கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி Lக்கு
12 கரெக்டாக இருக்குது. என்க்கு 14 ஓகேவா. ஸோ அப்போ அவங்க ஃபார்வர்ட் மெத்தடில் தான் போட்டிருக்காங்க. அப்போ ஸ்ரீலங்காவுக்கு பார்ப்போமா, அப்போ எஸ்ஸை நம்ம அப்படி தான் வச்சுக்கணும். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் தான் அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆர்க்கு என்ன வரும்? ஆர்க்கு நம்ம ஆல்ரெடி தெரியும், ஆர்க்கு வந்து 18. ஸோ ஐ அப்படியே வச்சுக்கலாமா. எல்க்கு 12, ஏவை அப்படியே வச்சுப்போமா. அப்போ என்க்கு என்ன வரும்? என்க்கு வந்து 14, கேவை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ ஏவோட வேல்யூ 1 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் இல்லாமல் நம்பர்ஸ் வச்சு கோட் பண்ணுறது தான் நம்பர் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இது எப்படி கோட் பண்ணுவாங்கன்னா, ஒரு லெட்டருக்கு யூனிக்வாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க, இல்லை ஃபார்வர்ட் பேக்வேர்ட் கொடுத்த மாதிரி, இல்லை வேறு மாதிரி நம்பர் கூட கொடுப்பாங்க. இது மாதிரி யூனிக் நம்பர் கொடுக்கறதெல்லாம் நம்ம நம்பர் கோடிங்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி சம்ஸ் நிறையா வரும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இதில் என்ன இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் இ ஈக்குவல் டு 5 பென் ஈக்குவல் டு 35. இந்த பேஜ் அதாவது ஈக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி பென்னுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க 35ன்னு. அப்போ பேஜ்க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா. நம்ம பார்த்த மாதிரி ஃபார்வர்டில் தான் கொடுத்துருக்காங்க, ஈக்கு வந்து 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பென் அப்படின்னு கொடுக்கும்போது பீக்கு என்ன வேல்யூ கொடுத்துருப்பாங்க? பீக்கு வந்து 16. ஈக்கு தெரியும், நம்ம கொடுத்துட்டாங்க 5. என்க்கு தெரியும், என் வந்து ஃபார்வர்டில் 14th லெட்டராக இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 20, 35. ஸோ அவங்க கொடுத்த வேல்யூ கரெக்டாக இருக்குது, 35 இருக்குது. அப்போ பேஜ்க்கு என்ன வரும்னு பார்ப்போமா. பீக்கு என்ன தெரியும்? 16. ஏ ஃபஸ்ட் லெட்ரு நம்பர் 1 ஓகேவா. ஜி 7. இ நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க கொஷின்லேயே 5. இப்போ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 17, 24, 29. ஸோ நம்மளோட ஆன்சர் பி ஓகேவா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபார்வேர்டில் யூனிக்வாக ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க எல்லாத்துக்கும், அதை ப்ளஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பென்க்கு ப்ளஸ் பண்ணி அவங்க 35 கொடுத்துட்டாங்க, பேஜ்க்கு நம்ம கண்டுபிடிச்சோம் 29. இந்த கொஸ்டின் பார்ப்போமா. இஃப் நைட் கேன் பி கோடட் ஆஸ் 29, 19, 15, 17, 41 தென் கோல்ட் வில் பி கோடட் ஆஸ். ஸோ நைட் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதில் செக் பண்ணுவோமா. என்க்கு தெரியும், என்க்கு 14. இது என்ன 14 இருக்குது, இங்கே 29 இருக்குது. ஸோ அப்போ நம்ம வேர்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஐக்கு என்ன இருக்குது? ஐக்கு வந்து 9, ஜிக்கு 7, ஹச்சுக்கு 8, டீக்கு 20. ஸோ இதில் நம்ம பார்த்தாவே தெரியுது நமக்கு ஃபார்வேர்டில் டைரெக்டாக கொடுக்கல ஓகேவா. ஸோ இது இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க யோசிப்போமா. இங்கே என்க்கு வந்து நமக்கு கோட் பண்ணது 29 இருக்குது, ஆனால் நமக்கு ஃபார்வர்ட் மெத்தடில் 14 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பார்ப்போமா. மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 15 வருது ஓகேவா. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 10 வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 8 வருது. என்ன இதையும் மைனஸ் பண்ணி பார்ப்போம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 9. இதை மைனஸ் பண்ணால் 21. ஸோ இதை பார்த்தா நமக்கு பேட்டர்னே ஃபார்ம் ஆகலை. ஓகே, நமக்கு தெரியல ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குது. வேறு பேட்டர்ன் இப்போ யோசிச்சு பார்ப்போமா. வேறு என்ன பேட்டர்ன் இருக்கும்? இங்கே 14 இருக்குது, இங்கே 29 இருக்குது. ஸோ இன்ட்டு 2 பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 28 வரும். அப்போது ப்ளஸ் 1 பண்ணி இங்கே 29 அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, இதுக்கு இங்கேயும் செக் பண்ணி பார்ப்போமா. அப்போ இங்கே இன்ட்டு 2 பண்ணால் 18 வரும். அது கூட ப்ளஸ் பண்ணி 19 போட்டிருக்காங்க. அப்போ இங்கே இன்ட்டு 2 பண்ணுவோமா. அப்போ 2 பண்ணால் நமக்கு 14 வரும். ப்ளஸ் 1 15. அப்போ இங்கே இன்ட்டு 2 பண்ணும்போது 16 ப்ளஸ் 1 17. இங்கே ப்ளஸ் 2 பண்ணால் அதே மாதிரி தான் நமக்கு 20 இன்ட்டு 2 40, 41. அப்போ நமக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சு. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இதை ரெண்டுத்தையும் அவங்க மைனஸ் பண்ணல. ஸோ இந்த எல்லா லெட்டர்லேயும் இன்ட்டு 2 பண்ணி அதுக்கப்புறம் ப்ளஸ் 1 பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ டைரெக்டாக அவங்க ஃபார்வேர்டும் கொடுக்கல, புதுசாக மைனஸ் பண்ணியும் போடல, அவங்க புதுசாக இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு கொஸ்டினில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நான் அவங்க கேட்டது என்னது? கோல்டுக்கு கேட்டிருக்காங்க. COLT. சிக்கு என்னது? சிக்கு வந்து 3, ஓக்கு 15, எல்க்கு 12, டிக்கு 4 ஓகேவா. அப்போ இதில் இன்ட்டு 2 பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு இன்ட்டு 2 பண்ணால் 6 வருமா. ப்ளஸ் 1 7. ஸோ இங்கே இன்ட்டு 2 பண்ணும்போது 30 ப்ளஸ் 1 31. இன்ட்டு 2 பண்ணால் 24 ப்ளஸ் 1 25.
இன்ட்டு 2 பண்ணால் 8 வரும். 8 + 1 9. ஸோ நமக்கு தெரிஞ்சிச்சு ஆன்சர் என்னென்னு 7, 31, 25, 9. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோன்னா டேரெக்டாக ஃபார்வேர்டும் கொடுக்கல, மைனஸ் பண்ணியும் போடல, அவங்க புதுசாக ஒரு பேட்டர்ன் யோசிச்சிருக்காங்க. ஸோ எல்லா கொஷினும் அப்படி தான் இருக்கும். நம்ம தான் ஒரு பேட்டர்னாக எப்படி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் போலாமா? வேர்ட் லெட்டர் கொடுத்தாங்க, லெட்டர் வச்சு கோட் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் நம்பர் வச்சு கோட் பண்ணியிருந்தாங்க. இங்கே என்ன வேர்டை கொடுத்துருக்காங்க, இல்லை டேரெக்டாக வேர்டாக இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம கொஷினை ரீட் பண்ணுவோம். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு பார்ப்போமா? இஃப் பேப்பர் இஸ் கால்டு wood, wood is called straw, straw is called grass, grass is called rubber, and rubber is called cloth, then what is the furniture made of? ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க? முதல்ல வந்துட்டு லெட்டருக்கு தான் நம்ம கோட் பண்ணோம், அப்புறம் நம்பருக்கு கொடுத்தோம். ஆனால் இங்கே வந்து வேர்ட் கொடுத்துருக்காங்க, வேர்டையே நம்ம கோட் பண்ணியிருக்காங்க. பேப்பரை வுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, வுட்டை வந்து ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ராவை கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கிராஸை ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரப்பர் என்ன சொல்கிறாங்கன்னா கிளாத் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது ஃபர்னிச்சர்லாம் எதால் செய்வாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபர்னிச்சர்னால் எல்லாமே மரக்கட்டை வுட்டில் தான் செய்வாங்க. அப்போ நம்ம வுட்னு டேரெக்டாக ஆன்சர் எழுதலாமா? ஆனால் இது கொஷின் பார்த்தீங்கன்னா வுட்டை என்னவா சொல்லியிருக்காங்க, வுட்டை வந்து ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் ஃபர்னிச்சர் எதால் மேட் பண்ணுறாங்கன்னா இந்த கொஷின் படி பார்த்தா ஸ்ட்ரா. ஓகேவா? இது என்னன்னா நம்ம வந்து நம்பர் கோடிங் பார்த்தோம், லெட்டர் கோடிங் பார்த்தோம். இது என்ன சொல்லுவாங்கன்னா சப்ஸ்டியூஷன் கோடிங். அதாவது ஒரு வேர்டை இன்னொரு வேர்டால் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, ரீப்ளேஸ் பண்ணி கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஸ்பெசிஃபிக் கீயாக இருக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம முன்னாடி கொஷினில் பார்த்தோம்ல வேறு வேர்டை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் குக் இஸ் கால்டு பட்லர், பட்லர் இஸ் கால்டு மேனேஜர், மேனேஜர் இஸ் கால்டு டீச்சர், டீச்சர் இஸ் கால்டு கிளர்க், கிளர்க் இஸ் கால்டு பிரின்சிபல், ஹூ வில் டீச் இன் த கிளாஸ்? ஸோ இது எப்படின்னா குக் வந்து பட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குக்கை வந்து எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா பட்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்லர் என்ன சொல்கிறாங்கன்னா மேனேஜர்னு சொல்கிறாங்க, மேனேஜரை டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, டீச்சரை வந்து கிளர்க்குன்னு சொல்கிறாங்க, கிளர்க்கை வந்து பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது யார் வந்து கிளாஸில் டீச் பண்ணுவா அப்படின்னா நமக்கு தெரியும் டீச்சர்ஸ் தான் டீச் பண்ணுவாங்க. நம்ம டேரெக்டாக இப்போ டீச்சர்னு எழுதிடலாமா? ஸோ எழுதிடக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் சப்ஸ்டியூஷன் கோடிங்னா ஒரு வேர்டை இன்னொரு வேர்டை வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே டீச்சருக்கு என்ன வேர்ட் கோட் பண்ணியிருக்காங்க? கிளர்க்கு. ஸோ மற்ற கோடிங் நம்ம எடுத்துட்டோம், நம்பர் லெட்டர் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நம்ம எழுதி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இது நம்ம படித்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொஷின் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யார் கிளாஸ் எடுப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க. டீச்சர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் டேரெக்டாக அதை போட்டுறக்கூடாது. டீச்சர் என்னென்னா கோட் பண்ணியிருக்காங்க கிளர்க்கு, அப்போ கிளர்க்குன்னு தான் போடணும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் பார்ப்போம். இதுவுமே சப்ஸ்டியூஷன் கோடிங் தான். இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? The data given below represent the coded language for different colors. Analyze it and answer the question. அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு கலருக்கும் ஒரு வேர்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் கிவன் above, வாட் இஸ் த கோட் ஃபார் பிங்க்? பிங்க்குக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 4 லைன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிங்க் தான். ஓகேவா? இப்போது இங்கே தேர்டாக இருக்கா, அப்போ இங்கே தேர்டாக பெட் இருக்குது. ஆனால் ஆப்ஷனில் பெட்டுங்கிற இதுவே கிடையாது. அப்போது அதனால் நீங்கள் தேர்டாக இருக்கிறது தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரே ஆர்டரில் இல்லை, ஆர்டர் சேஞ்ச் ஆகியிருக்கு. அப்போனா நம்ம பிங்க் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? பிங்க் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா அப்போது எந்த லெட்டர் இருக்கும் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிங்க் பார்த்தா நமக்கு பிங்க் எந்த லைன்லேயுமே இல்லை. அப்போது நம்ம இப்போ எலிமினேஷன் மெத்தட் கண்டுபிடிப்போமா? கிரேக்கும் ஆரஞ்சுக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதை இந்த வேர்ட்லேருந்து எலிமினேட் பண்ணால் நமக்கு பிங்க் தெரிஞ்சிருமா? அப்போது கிரே அண்ட் ஆரஞ்சு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கிரே வந்து இங்கே செகண்ட் லைனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே செகண்ட் லைன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? கெட், பெட், வெட் இருக்குது. இங்கே பெட், ரெட், பெட் இருக்குது. ஸோ பெட் காமனாக இருக்குது. ஸோ அப்போது கிரே தான் பெட்டு. ஸோ அப்போ இது வராது. அப்போ நம்ம கிரே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆரஞ்சு கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆரஞ்சு எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோமா? இங்கே என்னென்ன இருக்குது? ஸோ நம்ம முன்னாடி பார்த்தாவே தெரிஞ்சிச்சு, பெட் தான் காமனாக இருக்குது. அப்போ ஆரஞ்சு வந்து பெட்டு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? ரெட்டு.
ஸோ ஏ தான் ஆன்சர். ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணால் எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணோம். நமக்கு வந்துட்டு இந்த பிங்க் தான் கண்டுபிடிக்கணும். பிங்க் வந்து ஒரே ஒரு வேர்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் எலிமினேஷன் மெத்தடு அப்ளை பண்ணோம். கிரே அண்ட் ஆரஞ்ச் கண்டுபிடிச்சிட்டு அதை எலிமினேட் பண்ணதும் நமக்கு ரெட்டு கிடச்சிருச்சு. நம்ம கடைசியாக என்ன ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்க்க போகிறோம், சிம்பிள் கோடிங். நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வேர்டு வச்சு கோட் பண்ணியிருந்தாங்க, லெட்டர் வச்சு கோட் பண்ணியிருந்தாங்க, நம்பரை வச்சு கோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து சிம்பிளை வச்சு கோட் பண்ணுறது. இந்த மாதிரியும் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதில் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபபெட் கொடுத்துட்டாங்க, அதுக்கு சிம்பிள்ஸும் அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவ் வில் த வேர்ட் பென்ஸ் பி ரிட்டன் இன் கோட் லாங்குவேஜ். இந்த ஆல்ஃபபெட் வச்சு பென்க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இது ரொம்ப ஈஸி. லெட்டரும் அவங்களே கொடுத்துருவாங்க, சிம்பிளும் அவங்களே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா வேறு மாதிரி எப்படி கொஷின் கொடுப்பாங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரி வேர்ட் கொடுத்து அதுக்கு சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்பேர் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், இல்லைனா இப்படி இருக்கும். 2 டைப்பில் கேட்பாங்க. ஓகே, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் பென்ஸ்க்கு. அப்போது பி இருக்கா? பிக்கு என்ன இருக்குது? கேப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஈக்கு நேராக என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு. என்க்கு நேராக பர்சன்டேஜ் சிம்பிள். எஸ்க்கு நேராக அட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு பார்த்தாவே தெரியும் ஆன்சர் பி. அதுக்கடுத்து கடைசியாக என்ன கொடுத்துருவாங்க, வாட் வேர்ட் வில் பி ஃபார்ம்டு வென் கிவன் கோட் இஸ் டீகோடட். ஸோ இதை வந்து இப்போ நம்ம டீகோட் பண்ணுமா? ஓகேவா? ஸோ கேப் இருக்குது. கேப்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி. பி, அதுக்கடுத்து கொஷின் மார்க். கொஷின் மார்க்குக்கு என்ன இருக்குது? ஏ இருக்குது. அதுக்கடுத்து அண்டு இருக்குது. அண்டுக்கு சி. ஸோ ஈரோ சிம்பிள் இருக்குது, அதுக்கு கே. ஸோ இந்த சிம்பிளுக்கு நேராக ஐ இருக்குது. அதுக்கடுத்து பர்சன்டேஜ். பர்சன்டேஜுக்கு என். இது ஸ்டாருக்கு ஜி. ஸோ பேக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டீகோட் பண்ணியாச்சு. ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேவா? சிம்பிள் கோடிங்னா இப்படி தான் இருக்கும். நமக்கு வேர்டுக்கு பதிலாக நம்பர்ஸ்க்கு பதிலாக சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அதை நம்ம டீகோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோடிங் அண்ட் டீகோடிங் பார்த்தோம். அதில் வந்து மொத்தம் 3 டைப்பாக பார்த்தோம். கொஷின்ஸில் எப்படி கேட்பாங்க, லெட்டர் கோடிங், நம்பர் கோடிங், சப்ஸ்டியூஷன் கோடிங், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேஸில் சிம்பிள்ஸ் கோடிங் பார்த்தோம். ஓகேவா? லெட்டர் கோடிங் பார்த்தோன்னா நம்ம தெரியும் இந்த ஏபிசிடியை ஏசட் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி 13 எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணோம். நம்பர் கோடிங்னா நம்பருக்கு வந்து ஒரு யூனிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஃபார்வேர்ட்லேயோ பேக்வேர்ட்லேயோ. அதோட சில ஆப்ரேஷன்ஸும் பண்ணியிருப்பாங்க. சப்ஸ்டியூஷன் கோட்னா தெரியும், நமக்கு ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறையா வேர்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஃபைண்ட் பண்ணுங்கள். நீங்களாக ஒரு பேட்டர்னை ஒரு வேர்டில் வச்சு உங்கள் ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். Thank you. All the best.